வணக்கம் viewers, welcome back. So recently போட்ட நிறைய ஷார்ட்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி ரெகுலர் வீடியோஸா இருக்கட்டும் அதுவும் குறிப்பா அந்த டீல்ஸ் பத்தி போட்டதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து சேருது அண்ட் அதே சமயம் ஒரு சில கேள்விகளும் இருக்கு அதுக்கான பதிலா தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவாங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ போக்கோ M6 Pro கூட இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெட்மி 12 5G இருக்கு இல்லையா அந்த போன் அப்படியே ஐடென்டிக்கல் தாங்க போக்கோ M6 Pro. ஸோ இந்த போக்கோ M6 Pro 9999 அவைலபிளா இருக்கும். ஸோ 10K கீழே ஒரு 5G ஃபோன் அப்படின்னு வரும்போது இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் இந்த ரெட்மி 12 5G இருக்கட்டும் இந்த போன்ஸ் எல்லாத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இது சம்டைம்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளமாகவும் ஆகலாம். அண்ட் மோரோவர் வந்து எப்பயுமே இது ப்ராப்ளம் தானான்னு கேட்டால் அப்படியும் இல்லை, யூஸ் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருந்தது. சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி சென்சார். ஸோ அது மட்டும் சம்டைம்ஸ் எப்போன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விடலாம். எப்படின்னா இந்த வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டி டெலிகிராம்லயோ எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு ஆடியோ லிசன் பண்ணும்போது திடீர்னு டிஸ்பிளே கம்ப்ளீட்டா அப்படியே பிளாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேக் ஆகாம போகலாம். ஸோ ஃபோர்ஸ் ரீபூட் பண்ணதுக்கப்புறம் வேக் ஆகலாம். இதை பத்தி நான் நிறைய தடவை பேசியிருப்பேன். ஸோ இந்த இஷ்யூ கண்டிப்பா எப்பயுமே நடக்குமான்னு கேட்டா இல்ல. பட் யாராவது ரெட்மி 12 5G வச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த இஷ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? போக்கோ X6 வச்சிருக்கீங்க நீங்க இந்த இஷ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? போக்கோ M6 Pro வச்சிருக்கேன் அதுல இந்த இஷ்யூ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல ஒரு 30 செகண்ட்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்களேன். ஏன்னா யாராவது வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா ஏன்னா இப்போ 110K 5G போன் வரும்போது இதையும் நம்ம சொல்ல முடியும், நார்சோலையும் சொல்ல முடியும், ரியல்மிலையும் சொல்ல முடியும். இப்போ பாருங்க ஐக்கு ஒரு பக்கம், விவோ ஒரு பக்கம், T3 லைட், C9 லைட்னு சொல்லிட்டு ரெண்டு போன். இதை தவிர நம்ம பழைய ஆளு யாருன்னா நம்ம நோக்கியாவோட G42 இந்த மாதிரி நிறைய போன்ஸ் வந்து இந்த 10K கீழே அப்படின்ற ஏரியால மட்டுமே 5G டிவைஸா இருக்கு. அதனால தான் தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கலாம். மறக்காம யாராவது போக்கோ போனோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி பேஸ்டு போன் வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுதுங்கிறத சொல்லிட்டு போங்க. வேலை செய்யலனாலும் தயவு செய்து சொல்லிடுங்க. ஸோ மற்றவங்க வந்து அதை இந்த ஒரு ரீசன்னால எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் பர்சனலா எங்க போனாலுமே மோஸ்டா வந்து ஹெட்ஃபோன்ஸ் இல்லாம போக மாட்டேன்றனால ஒரு நெக் பேண்டோ இல்லாட்டி TWSO இருக்குங்கிறனால அதுல தான் அதிகமா கால் பேசுறேன். சும்மா 10 செகண்ட்ஸ் கால் ஸ்டேட்டஸ் அப்டேட் கால் அப்படின மாதிரி இருந்ததுன்னா டக்குனு அட்டன் பண்ணி அப்படியே பேசுறேன். மீதி நேரம்லாம் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்ல பேசுறதுனால இந்த சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது இல்ல. ஆனா இந்த சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டியே எப்போ பிரச்சனை ஆகும்னா கையில இல்லாம அதே போன் பாக்கெட்ல இருந்து நான் அப்போ கால் அட்டன் பண்ணும்போது ஸ்கிரீன் வேக் ஆகி உள்ள மிஸ்டச் ஆகி மியூட் ஆகலாம், ஹோல்டுக்கு போகலாம், இல்லாட்டி அந்த கால் கட் ஆகலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷனையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். ஓகே ஸோ அடுத்து என்னன்னா M35 மேல ஒரு பெரிய கிரேஸ் பயங்கரமா பில்ட் ஆயிட்டு வருது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா M34 ஆல்ரெடி ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் போன். M34ல இருந்து M35 அப்படின்னு போகும்போது 1280 ல இருந்து 1380 ஒரு அப்கிரேட் தான். அதை தவிர கூலிங் மெக்கானிசம் இருக்குமா, இன்னும் பெட்டரா இருக்குமா கேமரா ப்ராசஸிங், அது மட்டும் இல்லாம Gorilla Glass Victus Plus இருக்குங்கறாங்க. அண்ட் இது வந்து 120K அப்படினும்போது மேபி ஒரு 17K க்கு பிரைஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். எக்ஸ்பெக்டேஷன் தான் பிரைஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். 6000 mAh 25 வாட் சார்ஜிங் இந்த மாதிரி Samsung வாலெட் எல்லாமே நீங்க Amazonல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்பயே வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த 2MP மேக்ரோ வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஸோ மோரோவர் வந்து ஒரு ப்ராமிசிங்கான போனா அமையறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். Samsung விட்டதை பிடிக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிடிப்பாங்களா இல்லையாங்கிறது டிவைஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து ஷான் லூஃபி அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவப்ரா எனக்கு ஒரு டவுட். என்கிட்ட Samsung M30 LED டிஸ்பிளே 2019ல வாங்கினேன். 2021ல டிஸ்பிளே உடைஞ்சது. Samsung சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன். அவங்க 2700 ரூபீஸ்க்கு மாத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா திரும்ப 2024ல 10 டேஸ் முன்னாடி தான் உடைஞ்சது. அதே கடையில போய் கேட்டேன் 4650 சொல்றாங்க. எதனால ப்ரோ இவ்வளவு ஜாஸ்தியா சொல்றாங்க? ஸ்பேர் பார்ட்ஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா 4000 ரொம்ப ஜாஸ்தி இல்ல. அத 13000 ரூபாய்க்கு வாங்கின போனுக்கு 4000 ரூபாய்க்கு டிஸ்பிளே மாத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மனசு ஒருமா கஷ்டமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நியாயமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. M30 2021ல நமக்கு என்ன பிரைஸ்க்கு கிடைச்சிருக்கு? 13000 ரூபாய்க்கு ஒரு வாங்கியிருக்காருன்னு வைங்களேன். பட் இன்னைக்கு அதே M30 தான் இப்ப M35 வர போகுதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன சேஞ்சஸ் இன்னைக்கு டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர், டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய Gorilla Glass ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே அதுல இருக்க போகுது. பட் இப்போ பட்ஜெட் என்ன ஆயிடுச்சு பாருங்க. அப்போ இருந்த அதே போன் அதாவது 13K க்கு கிடைச்சது. இன்னைக்கு வந்து நம்ம 18K பேசிட்டு இருக்கோம் இல்லையா, 17K 18K பேசுறோம் இல்லையா. சோ இந்த மாதிரி தான் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம், பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இன்னொரு சேலஞ்ச். ஏன்னா இப்போ M30ன்றது எப்போ அந்த போன் 2021ல. சோ இப்போ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளவு ப்ராமிஸ் பண்ணலையே. நான் 4 வருஷம் அப்டேட் கொடுப்பேன், 4 வருஷம் அப்டேட் கொடுக்குறேன்றனால 4 வருஷம் அந்த போனை யூஸ் பண்ணுவீங்க, 4 வருஷத்துக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளா இருக்கணும் மாதிரி யாருமே வந்து என்னன்னா அஷூரன்ஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் Samsung சைடுல வந்து என்னால என்ன உறுதியா பார்க்க முடியுது அப்படின்னா S9 S10 கூட சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியுதுன்னா அபிஷியலான பேட்டரியோ அபிஷியலான டிஸ்பிளேயோ நம்மளால மாத்த முடியுது. அது ஒரு வகையில பெரிய பிளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆனா பிரைஸ் அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், S10 Plus வச்சிருக்கேன் நல்ல போன். ஆஃப் மார்க்கெட் போனா டிஸ்பிளேல வந்து பிளாக் டாட் இருக்கு பேனல், அது வந்து ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாங்க. பட் அந்த பிளாக் டாட் என்ன ஆகலாம் அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி வீணா போகலாம். அப்படியே இல்லையா சரி எனக்கு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டில டிஸ்பிளே கொடுங்கன்னு சொன்னா அவ்வளவு ஈஸியா சோர்ஸ் பண்ண முடியல. பட் பிரைமரி மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி இல்லாட்டி இந்த செகண்ட் தேர்ட் பார்ட்டி மார்க்கெட் போனாலும் சரி ஒரிஜினல் டிஸ்பிளே சோர்ஸ் பண்ண முடியும். பட் அது எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 17000 18000 சொல்றாங்க. அப்படி நெஞ்செல்லாம் கலங்குது. இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் தான். இதே மாதிரி தான் இதுக்கு அப்புறமா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் போன்ஸ்க்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ரீசன் என்னன்னா 7 வருஷம் அப்டேட் தரேன்னு சொல்லிருக்காங்க. 7 வருஷம் அப்டேட் தரேன்னு சொன்னவங்க ஸ்பேர் தர மாட்டாங்கன்னு வைங்களேன். அதோட பெரிய ஃபிளாவர் எதுவுமே இருக்க முடியாது. ஓகே சோ அது ஒரு பாயிண்ட். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னா சரி நான் லோக்கல் ஷாப்ல கேட்டேன் அவங்க LCD டிஸ்பிளே போட்டு 1900 அப்படின்னு சொன்னாங்க. இதுவே LED டிஸ்பிளே
இருந்தால் 2900 சொன்னாங்க. சரி எப்படியும் இந்த டிவைஸ் வந்து நான் செகண்டரியாக தானே யூஸ் பண்ணுற மைண்டில் வச்சிருக்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு செகண்டரி டிவைஸ் ஒன்று கிடக்கட்டுமே சொல்லிட்டு தான் இப்போ நான் அதை வச்சிருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா அப்புறம் 2 இடத்துல ஒயிட் டாட்ஸ் இருக்கு, இது டிஸ்பிளே காம்பேட்டபிலிட்டி இஷ்யூவா இல்லைனா சீரியஸ் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருக்காப்ல. ஸோ எல்சிடி பேனல் தான் போட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னா பேனலோட குவாலிட்டியை காட்டுது. அந்த ஒயிட் டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து லீக்கிங்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி டிஸ்பிளேக்கு சென்டரில் லீக் ஆகிற மாதிரி வச்சுப்போமே. எல்சிடி பேனல் எப்படி ஒர்க் ஆகணும் உங்க எல்லாருக்கும் தெரியும், பேக்லைட் இருக்கணும். ஸோ அந்த பேக்லைட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் லீக் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த டாட் இருக்கு. இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ப்ளஸ் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த டிஸ்பிளே வந்து வீணாகவும் போகாது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் இல்லாட்டி யூஸ் பண்ணாமே விடும்போது தான் நிறைய தடவை டிஸ்பிளே வீணாக போகிறது பார்க்க முடியுது. யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது பாட்டு குலைக்கும். என்ன இதுக்கு முன்னாடி எல்இடி யூஸ் பண்ணிருப்பீங்க, இப்போ எல்சிடினும் போது ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த கிளியர் பிளாக் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் செகண்டரி டிவைஸ் யூஸ் பண்ணும்போது இது ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இது கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இது உங்களுக்குலாம் வந்து சேரட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஃபர்மேஷன். சரியா? அடுத்து என்ன, Honor X9B 18,000க்கு ஒரு நல்ல ஃபோனாக இருக்கீங்க, யாருமே அதை பெருசாக கண்டுக்க மாட்டீங்களே ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வி நியாயமானது தான். ஏன்னா அது ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000க்கு மேலே இருக்கும்போது எல்லாருக்குமே என்ன தோணிருக்கும்னா, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் வாங்குறதுக்கு எவ்வளோ நல்ல ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பட் இப்பயும் கூட அதை ஏன் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, Honor என்ன பண்ணிருப்பாங்கன்னா 6 Gen 1 யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, கம்பேரிட்டிவ்லி குட். அப்புறம் 5800 mAh இருக்கும். அப்புறம் இந்த ஃபோனில் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபோனை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு வைங்களேன், பெருசாக ஹெவியாக, அதாவது வெயிட்டே தெரியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ஃபோனை ஏன் கன்சிடர் பண்ண வேணான்றதுக்கும் நிறைய ரீசன் இருக்கு. எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எதுக்காக வந்து X9B போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் வரும். ஏன்னா Z9 இருக்கு, இப்போ மோட்டோரோலாவில் வந்து G85 இருக்கு. G85 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோனானா அப்படி இல்லை, 695 பேஸ்டு தான் திரும்பியும். ஏன்னா அதுதான் 695 அப்கிரேடட் தான் 6S Gen 3. ஓகே, G85ல. ஸோ இந்த மாதிரியான டிவைஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அது மேலே வச்சுக்க முடியாது. பட் இந்த Honor ஃபோனால் என்ன டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னா, ஓரளவுக்கு டியூரபிலிட்டியும் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கான கம்ஃபர்ட்டும் அதே சமயம் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து இதால் டெலிவர் பண்ண முடியும். பட் கேமராவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அவுட்புட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ரொம்ப அது வந்து சப்ஜெக்டிவ்ங்க. எந்த ஃபோன்லேருந்து ஒரு மனுஷன் அப்கிரேட் ஆகிறாங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டினை திரும்ப நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா 5 வருஷமாக நான் Redmi Note 7 Pro யூஸ் பண்ணுறேன், இப்போ நான் வந்து Redmiயில் Note 13 Pro Plusக்கு போயிருக்கேன், வேறு லெவல் அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்திருக்கா இல்லையா? ஏன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ணது ஒரு நார்மல் எல்சிடி ஃபோனு, அதில் ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா இருந்தது. இப்போ வந்துருக்கிறது என்னென்னு பார்த்தா AMOLED பேஸ்ட் ஃபோனு, கர்வ்டு பேனலு, உங்களுக்கு வந்து ஃபோனோட ஓவரால் ஃபீல் செம்ம ப்ரீமியம், இதுவும் கிளாஸ் பில்டு தான். அண்ட் 200 மெகாபிக்சல் கேமரா, 120 வாட் சார்ஜிங். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? Note 7 Proலேருந்து வந்தவருக்கு பயங்கரமான ஜம்பாக இருக்கும். பட் ஒரு வருஷம் முன்னாடி வேறு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு வரும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஃபீச்சர்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு Redmiயில் வந்து Note 10 சீரிஸோ இல்லாட்டி Note 11 சீரிஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன், 3.5mm ஜாக் யூஸ் பண்ணி பழகினவர் வந்து இப்போ Note 13 Pro Plusக்கு வந்தாருன்னா 3.5mm ஜாக் கூட இல்லை ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். எப்போனா ஒரு ஷார்ட் டேர்ம் அப்கிரேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய அப்கிரேடாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்ல அப்கிரேட் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அடுத்து என்னன்னா, அப்துல் ரஹ்மான் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் என்ன Realme GT60 வாங்கலாமா இல்லைனா ஐகோ Neo 9 Pro வாங்கலாமா, விச் இஸ் பெஸ்ட் ஃபோன், சஜஸ்ட் ஒன். அண்டர் 30K அதான் என்னோட பட்ஜெட்டு. பெட்டர் கேமரா வேணும், மீடியா கன்சம்ஷனு, பெஸ்ட் பேட்டரி அண்ட் டிஸ்பிளே, குட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாட் ஃபார் கேமிங். ஸோ இந்த நாட் ஃபார் கேமிங் அப்படின்னும் போது தான் என்ன ஆயிடுதுன்னா, ஒரே ஒரு கன்ஃபியூஷன் வருது. கேமிங் கொஞ்சம் நீங்கள் ஆடுவீங்க அப்படின்னாலும் ஐக்கு ஸ்கோர் பண்ணிடும், கேமிங் இல்லைனாலும் ஐக்கு ஸ்கோர் பண்ண தான் செய்யுது. பட் இன்கேஸ் நமக்கு கர்வ்டு பேனல் வேணும், மீடியா கன்சம்ஷனுக்காக எனக்கு கர்வ்டு பேனல் வேணும் அப்படி யோசிச்சா மட்டும் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து Realme GT60 போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ஐக்கு போகிறது பெட்டர் தான். ஏன்னா GT60 வந்து உங்களுக்கு 7+ Gen 3 இருக்கும். டே டு டே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தாங்க இருந்தது, பேட்டரி லைஃப் கூட சூப்பராக தான் இருக்குது. ஆனால் Neo 9 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 Gen 2. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் யோசிக்கலாம். அப்போ 7+ Gen 3 அவ்வளோ முக்கியம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எந்தெந்த ஏரியாவில் ஏஐ கேப்பபிலிட்டிஸு, ISP, GPU இந்த ஏரியாவில் நம்மளால் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்க்க முடியும் 7+ Gen 3க்கும் 8 Gen 2க்கும். ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், Moto G34 யூசர்ஸ் ஆர் ரிப்போர்ட்டிங் ஸ்க்ரீன் இஷ்யூஸ் லைக் ஸ்லோனஸ், லேகிங் இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஃப்ளிப்கார்ட் ரிவ்யூவில் பார்க்க முடியுதுன்னு. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா எல்லாருக்கும் 10,000 ரூபாயில் ஈஸியாக வந்து அந்த டைமில், அதாவது ஒரு 4 months பின்னாடிலாம் போகணுன்னு வைங்களேன், அப்படியே ட்ராவல் பண்ணி பின்னாடி போனோம்னா 10,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 5G ஃபோன் அப்படின்னும் போது டக்குன்னு கிடச்ச ஒரே நல்ல ஆப்ஷன்னா G34 சொல்லலாம். ஏன்னா நோக்கியாவும் இருந்தது, இருந்தாலும் G34ல் வந்து ஒரு சில பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம்னா, ஸ்பீக்கர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அப்புறம் ஃபோனே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள்.
மோட்டோ ஆக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணி பழகியிருந்தா, ஆல்ரெடி மோட்டோ யூஸ் பண்ணி பழகியிருந்தா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதனாலே 695 ப்ராசர் வேறு, நிறைய பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. எதில் சொல்கிறேன்னா Moto G34. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வாங்கின எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னென்னா, வாங்கின புதுசில் பேட்டரி நிற்கல, ஹீட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இதை பற்றி நான் நிறைய தடவை பேசியிருப்பேன். மெட்டா ஆப் தான் பெரிய ரீசன் ஆகுது. மெட்டா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணதுமே ஃபோன் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மெட்டா பைப்பில் மோசமானவனாக இருக்கான். ஆமை புகுந்த வீடுன்னெலாம் கூட பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி தான் மெட்டா புகுந்த ஃபோனு விளங்காது. ஓகே, அடுத்து என்னென்னா, பிபி அருள்குமார் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, iPhone 12 mini 30,000 கீழே வரும்போது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி சம்டைம்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது, ஃப்ளிப்கார்ட்டில் 23,000க்குலாம் வந்ததுன்னு சொல்லி லிஸ்டிங்கில் பார்த்தேன். ஸோ 23Kலாம் வந்து 64GB கிடச்சிது அப்படின்னா வெறும் மீடியா கன்சம்ஷனுக்காகவும் அதிகமான அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு பேக்கப் செகண்டரி ஃபோன், ஆனால் அது ஒரு ஐஃபோன் iOS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அப்போலாம் நினச்சேன் அந்த 64GB ஓகே. பட் 64GB ஸ்டோரேஜ் 2024 வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தாலும் முடிஞ்சுது. நிறைய பேர் வந்து அதுவும் ஃபஸ்ட் டைம் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உள்ளே போனதுமே ஐக்ளவுட் பேக்கப் இந்த மாதிரியான விஷயங்களை டிசேபிள் பண்ண மறந்துடுவீங்க. அந்த 5GB வேறு ஃபுல் ஆகிட்டு நம்ம உசுரை வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ பேசிக்காக நான் சொல்லணும்னா ஐஃபோன் போகிறதா இருந்தால் மினிமம் 128GB. அண்ட் சொல்ல போனால் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல்லாம் 256GB போயிடுறது பெட்டர். அப்படி போனால் தான் என்ன ஆகுனா அடுத்த ஒரு 3-4 வருஷம் நிம்மதியாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். 64GBங்கிறது சீரியஸாகவே அவுடேட்டட் ஃபீல் தான் கொடுக்கும். 64GB வந்து பேசிக்காக வெறும் கொஞ்சம் ஆஃப்லைன் ட்ராக்ஸ், கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள், ஓடிடி அப்ளிகேஷன் மட்டும் தான் பார்க்குறேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன், ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 64GB ஓரளவுக்கு ஓகேயாக இருக்கலாமே தவிர ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா இனிமேல் 64GBங்கிறது விளங்காது. ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து உங்களுக்கு 23Kக்கோ இல்லாட்டி வந்து 128GB வந்து ஒரு 28Kக்கோ கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் காம்பேக்டான ஒரு ஃபோனு, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமரா, பேட்டரி லைஃப் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரு நாளைக்கு 2 தடவைலேருந்து 3 தடவை சார்ஜ் போட்டாலும் எனக்கு பரவாயில்ல அப்படி யோசிக்கிற யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 mini ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்து என்னன்னு பார்த்தா, மிஸ்டர் ஒயிட் மோஹி அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ இப்போ எல்லா பிராண்டுமே மொபைலில் க்ரீன் லைன் வச்சு தான் அப்போ எல்இடி டிஸ்பிளே அது வருது, அப்போது எல்லா எல்இடி டிஸ்பிளேலையுமே வேஸ்ட்டா, எல்சிடி ஸ்க்ரீனே பெஸ்ட்டா, அந்த எல்சிடி ஸ்க்ரீனு போகலான்னு பார்த்தா அது 15,000 செக்மெண்ட்டில் தான் இருக்குது, ஃப்ளாக்ஷிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதான் ஃபைனல் கமெண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா உண்மைதான். அதாவது எல்இடி ஃபோன்ஸில் வரக்கூடிய, அது எல்இடி டிஸ்பிளேல வரக்கூடிய பிரச்சனைகளை கம்பேர் பண்ணும்போது எல்சிடியில் அந்தளவுக்கு பிரச்சனைகள் நம்மளால் பார்க்க முடியறது இல்லை. பட் எல்சிடியில் என்னென்னா இந்த கான்ட்ராஸ்ட் மாதிரியான விஷயங்கள், பிரைட்னஸ், அவுட்டோர் விசிபிலிட்டி, இது எல்லாமே வந்து இப்போ ஈஸியாக எல்இடி, POLED, OLED பேனல்ஸ்லாம் அடித்து தம்சம் பண்ணி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூப்பர் AMOLED வந்து இப்போ ரொம்ப அஃபோர்டபுள் செக்மெண்ட்குள்ளேயும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் M35 பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சூப்பர் AMOLED 120Hz. ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படும். மீடியா கன்சம்ஷன் அதை யாரெல்லாம் வந்து அதிகமாக ஓடிடி அப்ளிகேஷன் இல்லாட்டி மீடியா கன்சம்ஷன் அதுவும் வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக இப்போ எல்சிடி பேனலில் வீடியோ பார்த்தா நல்லா இருக்காதுன்னா அப்படிலாம் இல்லைங்க. இந்த Redmi 13 5G கூட தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் iQOO Z9X மாதிரியான ஃபோனாக இருக்கட்டும், நிறைய எல்சிடி ஃபோனும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்லா தான் இருக்குது. பட் நம்ம HTCயோ இல்லாட்டி சோனியோ அதில் இருந்த அளவுக்குலாம் வந்து எல்சிடி பேனல்ஸ் இப்போ இருக்கா அப்படின்னா அங்கே வருது கொஸ்டின் மார்க். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷவுமி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 40,000 ரூபாய், 45,000 ரூபாய், 50,000 ரூபாய் ஃபோன்லாம் எல்சிடி கொடுத்தாங்க. 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கூட கொடுத்துருப்பாங்க, வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்னு கூட சொல்லியிருப்பாங்க. 33Hzலேருந்து அப்படியே 144Hz வரைக்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ டிவைஸ், அதாவது அந்த மாதிரியான பேனல்ஸ்லாம் இப்போ வரதில்லை. அதே HTC எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் எல்சிடி பேனல்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பர் எல்சிடி பேனல்லாம் சும்மா அள்ளும். அதே சமயம் நம்ம சோனி பார்த்தீங்கன்னா பிராவியா இன்ஜின் அப்படின்லாம் சொல்லி போட்டு எல்சிடி பேனல் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் வேறு லெவல் கலர்ஸ்லாம் நம்ம வைப்ரண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அந்த டைம்ஸ்கேப் யூஐயோட சேர்த்து பார்க்கும்போது அதெல்லாம் செம்மையான டேஸ். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாய்.